ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி ராகி சேமியாவில் நம்ம 2 விதமாக எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சேமியாவோட தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறினா போதும். பார்த்தீங்கன்னா இப்போ ராகி நல்லா ஊறிடுச்சு. வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ராகி வெந்துடும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ராகியில் கால்சியம் சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்துலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வேக வச்ச ராகியோட 1 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருந்தா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ராகி ரொம்ப சிறுதானியத்தில் ஒன்று. பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்வீட் ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகையும் உளுத்தம் பருப்பையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ராகியில் பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ்லாம் இருக்குது. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் வேக வைக்கும் போது சேர்த்துருப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச ராகி சேமியா சேர்த்துக்கலாம். ராகியில் ரொம்ப நார்ச்சத்து, புரதச்சத்துலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளங்க நம்ம டெய்லி ராகி சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் ராகி சேமியா எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக துரி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்வீட் ராகி சேமியா, கார சேமியா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.